பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யோவான் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் வேத புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். அநேக கட்டளைகளை கற்பனைகளை கொடுத்திருக்கிறார். இந்த எல்லா கற்பனைகளையும் சுருக்கி புதிய ஏற்பாட்டில் சுருக்கி முதலாவது நாம் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லுகிறார். இரண்டாவது, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அப்போது எல்லா கட்டளைகளையும் 10 கட்டளைகளையும் சுருக்கி புதிய ஏற்பாட்டில் இரண்டாக கொடுத்துட்டார். முதலாவது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும். இரண்டாவது, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூற வேண்டும். இந்த அன்பு கூறுகிற காரியத்தை குறித்து ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு அதிகாலை நேரத்தில் நம்மோடு கூட பேச ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். கட்டளைகளில் பிரதான கற்பனை அன்பு கூற வேண்டும். இந்த அன்பு கூறுகிறதிலே எல்லா கட்டளைகளையும் உள்ளே அடங்கி இருக்கிறது. சுருக்கமாக நம்ம தியானிக்கும் போது அந்த அன்பு என்கிற ஒரே ஒரு கட்டளைக்குள்ளே எல்லா கட்டளைகளும் அடங்கி இருக்கிறது. அப்போது கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். இந்த காலை நேரத்தில் பார்த்திங்கன்னா வாழ்கிற காலம் ஒரு கடைசி காலம். இந்த கடைசி காலத்தில் பார்த்திங்கன்னா இன்னைக்கு அன்பு தணிந்து போயிருக்கிறது. அன்பு இல்லாத ஒரு காலம். ஆமென். அன்பு தணிந்து போய் அன்பு குறைந்து இருக்கிற ஒரு காலம். எங்கு பார்த்தாலும் சண்டைகள், யுத்தங்கள், அழிவுகள், பிரச்சனைகள், பிரிவினைகள், இப்படி பார்த்திங்கன்னா பலவிதமான சூழ்நிலைகள் இன்றைக்கு நம்ம இருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேதம் சொல்லுகிற கடைசி நாட்கள் அன்பு தணிந்து கொண்டே இருக்கிறது. அன்பு இல்லாத ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, இந்த அன்பு இல்லாத உலகத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும்? அன்பு நிறைந்தவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். அன்பு உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அன்பு இல்லாதவர்களாக அல்ல, அன்பு உள்ளவர்களாக நம்ம காணப்படணும். அதுவே தேவன் விரும்புகிற ஒரு காரியம். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லுகிறார். ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரியோவுக்கு புறப்பட்டு போகிறான். அவன் எரியோவுக்கு புறப்பட்டு போகும்போது கள்ளர் கையில் அகப்பட்டு விடுகிறான். கள்ளர் கையில் அகப்பட்டு விட்ட உடனே அந்த கள்ளர்கள் அவன் வஸ்திரத்தை உரிந்து அவனை காயப்படுத்தி அவனுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவனை குற்றுயிராக அந்த இடத்துல போட்டு விட்டு போய்விட்டார்கள். அந்த பக்கமாக ஒரு ஆசாரியன் வருகிறான். அவன் இவனை கண்டு விலகி போகிறான். அடுத்தல ஒரு லேவியன் வருகிறான். அவன் என்ன செய்கிறான்? இவனை கண்டு விலகி போய்விடுகிறான். ஆனால் ஒரு சமாரியன், சம்பந்தமில்லாத ஒருவன் வருகிறான். அவன் வந்து என்ன செய்கிறான்? அவனுடைய காயத்தெல்லாம் கழுவி அதுக்கு மருந்து பூசி அவனுக்கு நல்ல தண்ணீர் கொடுத்து அவனை பராமரித்து அவனை சத்திரக்காரன் கையில் கொண்டு ஒப்படைச்சிட்டு, ஐயா, இவனை நீங்கள் பராமரித்து கொள்ளுங்கள். நீங்கள் ஏதாவது செலவு பண்ணால் அதிகமாக நீங்கள் செலவு பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன தரேன்? நான் திரும்பி வரும்போது அதை உங்களுக்கு கொடுத்துறேன்னு சொல்லி ஒரு சத்திரக்காரன் கையில் கொண்டு அவனை விட்டுட்டு போகிறான். பாருங்கள், சம்பந்தமே இல்லாத ஒருவன். இந்த அன்பு யாரிடத்தில் எதிர்பார்க்கிறார்? லேவியரிடத்திலும் ஆசிரியரிடத்திலும். இந்த லேவியர் ஆசிரியர் என்றால் யார் என்றால் தேவனுடைய பிள்ளைகள். ஆண்டு இந்த உலகத்தில் யாரிடத்தில் அன்பை எதிர்பார்க்கிறார்ன்றா கர்த்தரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பை எதிர்பார்க்கிறார். ஆனால் கர்த்தரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு இல்லை. ஆனால் சம்பந்தம் இல்லாத, ஆண்டவர் ஆராதிக்க முடியாத ஒரு தூரமாக இருக்கிற ஒரு மனிதன் என்ன செய்கிறான்? அன்பு கூறுகிறான். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்குள்ள அன்பு இல்லை. யுத்தங்களும் சண்டைகளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மக்கள், அநேக மக்களை பார்க்கும்போது பெரும்பான்மையான மக்கள் அன்பு இல்லாமல், சமாதானம் இல்லாமல் வித்தியாசமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போது இந்த சமாரியனை போல் நாம் என்ன செய்யணும்? அன்பு கூற வேண்டும். அந்த ஆசாரியர்களைப் போல, லேவியர்களைப் போல அவங்க அன்பு இருந்தால் அவனுக்கு உதவி செஞ்சுருப்பாங்க. ஆனால் அவங்கள்ட்ட அன்பு இல்லாதனால அவங்கள விட்டு விலகி போய் விட்டார்கள். ஆனால் அந்த சமாரியன், அவனுக்குள்ள அன்பு இருந்தது. அவன் என்ன செய்கிறான்? அவனை பராமரிக்கிறான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளை, இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இந்த சமாரியனைப் போல நாம் என்ன செய்யணும்? மற்றவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மீது அன்பு கூர்ந்து நமக்காக இந்த பூமிக்கு வந்து நம்முடைய பாவங்களை சுமந்து நமக்காக அடிக்கப்பட்டார். தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தார். நம்மீது அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார்.
அந்த அன்பு கூறுதலின்படினாலே அவர் நமக்காக ஜீவனை விட்டார். இது இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம அப்படிப்பட்ட ஒரு அன்பு, நம்ம ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அன்பு நம்ம எல்லாருக்குள்ளேயும் கடந்து வர வேண்டும். நம் அன்புள்ளவர்களாய் மாற வேண்டும். ஆமென். வேதம் சொல்லுகிறது, நம் மனுஷர் பாசை பேசினாலும் தூதர் பாசை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் சத்தமிடுகிற வெண்கலத்தைப் போலவும் ஓசை உள்ள கைதாளத்தைப் போலவும் மாறிவிடுவேன். அப்போ அன்பு நமக்குள்ளே காணப்படணும். ஆமென். கற்பனைகளில் பிரதான கற்பனை அன்பே. அன்பே பிரதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைவார்த்தை கேட்ட தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஒருத்தருக்கொருவர் அன்பாக இருப்போம், அன்புள்ளவராய் மாறுவோம். அன்பு இல்லாத சுபாவம் நமக்குள் இருக்குமானா அதை விட்டு நம்ம எல்லோரும் அன்புள்ளவர்களாய் மாற நம்ம ஒப்பு கொடுப்போம். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் அன்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கணும். ஆண்டவரே, இந்த கடைசி நாட்கள் அன்பு குறைந்து போன இந்த காலகட்டத்தில் நாங்கள் எல்லாரும் அன்பில் பெருக வேண்டும். ஆண்டவரே, அதற்கு எங்களை உதவி செய்வீராக. இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையட்டும். ஆமேன்.